ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு டிவைன் லைட் டாரோ சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்துக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். உங்கள் பெயரோட முதல் எழுத்து சொல்லக்கூடிய ரகசியம் என்ன? டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்ன? உங்கள் வாழ்க்கையில் முடிவுக்கு வரப்போகிற அந்த முக்கியமான விஷயம் என்ன? யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ ஸ்க்ரீன்ல உங்களுக்கு செட் 1, செட் 2, செட் 3 3 செட் தெரியும். அதாவது உங்க பெயரோட முதல் எழுத்து ஆல்பபெட்ஸை நான் 3ஆ பிரிச்சு கொடுத்துருக்கேன். எந்த செட்ல உங்க பெயரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கோ அது உங்களுக்கான பைல் ரீடிங். அந்த பைல் ரீடிங்கை நீங்க பாருங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட பேரோட முதல் எழுத்துப்படி அந்தந்த செட்டை நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பொருத்தமா இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் பொருத்தம் இல்லாம கூட போகலாம். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கான விஷயமா நீங்க ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டாம். உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி இது டிசம்பர் மாசத்துக்கான ப்ரெடிக்ஷன். அடுத்ததா நமக்கு 2026வது வருஷம் ஆரம்பமாக போகுது. 2026வது வருஷம் உங்க வாழ்க்கையில என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது, எந்த விஷயமெல்லாம் முடிவுக்கு வரப்போகுது, எதெல்லாம் புதுசா ஆரம்பிக்க போகுது, முக்கியமா நீங்க நினைச்ச மாதிரி உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்குமா, நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரீம், உங்க கனவு இந்த 2026வது வருஷத்துல நிறைவேறுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கான பர்சனல் ப்ரெடிக்ஷன், அதாவது உங்க பேரை சொல்லி எப்படி நாம டாரோ கார்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்க்குறோமோ அதே மாதிரி 2026வது வருஷத்துக்கான பலனும் உங்களுக்கு பர்சனலா நாம பார்க்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பெய்டு சர்வீஸ் தான், ஃப்ரீ கிடையாது. அதே மாதிரி 20 ஸ்லாட்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. அதில் நம்ம கிளையன்ட்ஸ் ஏற்கனவே ஸ்லாட்ஸ் புக் பண்ணிட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். யார் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் இது கிடைக்கும். ஏன்னா 20 ஸ்லாட்ஸ்க்கு மேலே என்னால் ப்ரெடிக்ஷன் எடுக்க முடியாது. அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்க. சரி, செட் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். நீங்க செட் 1 பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா செட் 1 அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணுங்க. உங்க லைஃப்ல இந்த டிசம்பர் மாசத்துல என்ன மாதிரியான சேஞ்சஸ், மேஜர் சேஞ்சஸ் என்ன வரப்போகுதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். செட் 1ல உங்க பெயரோட முதல் எழுத்து இருக்குதுன்னா உங்க எல்லாருக்குமே யூனிவர்ஸ் சூப்பரான காட்சை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஆரம்பமே அமக்கலம்னு சொல்ற மாதிரி உங்களுக்கான புதிய பாதையை இந்த டிசம்பர் மாசம் யூனிவர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறாங்க. அது பண ரீதியாகவும் இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்கலாம், செய்கின்ற வேலை, தொழில், இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் அதுல புது வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு உங்களோட ட்ரீம் நிறைவேறதுக்கான, உங்க கனவுகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த டிசம்பர் மாசத்துல ஏற்பட போகுது. திரும்பியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸே நியூ பிகினிங் தான் கொடுக்குறாங்க. ஏஞ்சல்ஸோட, யூனிவர்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு நிறையவே இருக்கு. அதே மாதிரி நீங்களும் செய்யக்கூடிய செயல்களில் நாம ரிஸ்க் எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லி யோசிக்காம தைரியத்தோட, நம்பிக்கையோட முன்னேறி போங்க. கண்டிப்பா ஏஞ்சல்ஸும் யூனிவர்ஸும் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. டிசம்பர் மாசம் உங்க வாழ்க்கைக்கான புதிய அத்தியாயம் ஏற்பட போகுதுன்னே சொல்லலாம்.
அதே மாதிரி இந்த டிசம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. உங்க வாழ்க்கை பாதைக்கான தெளிவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல இருந்து நீங்க ஏதாவது ஒன்ன செலக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி செட் 1ல உங்க பெயரோட முதல் எழுத்து இருக்குன்னா உங்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு கூட இந்த மாசத்துல ஏற்படும். ஒரு சிலர் படிப்புக்காக வெளிநாடு போகலாமா வெளியூர் போகலாமான்னு யோசிச்சீங்கன்னா தாராளமா இந்த டிசம்பர் மாசத்துல அதுக்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும். எப்பயுமே நீங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இந்த டிசம்பர் மாசத்துல அதுக்கான ஆக்ஷன்ல நீங்க இறங்க போறீங்க. உங்களுக்கான மன தெளிவு இந்த டிசம்பர் மாசத்துல கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் முடிவுக்கு வரப்போகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அது முடிவுக்கு வரும். உங்களுக்கு தேவையான சப்போர்ட் கரெக்டான சமயத்துல கிடைக்கும். அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். அந்த கஷ்ட காலம் கூட உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுதுங்க. ஒரு சிலர் தனிமையில இருந்திருப்பீங்க. அந்த தனிமையும் முடிவுக்கு வரப்போகுது. உங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பும் உங்களுக்கு இந்த மாசம் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய நபர்கள் கூட உங்க வாழ்க்கையில வரலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மனசுல தெளிவோட எந்த பாதையை நோக்கி போகணும்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்க. இன்னமும் முன்னாடி மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்கன்னு சொல்லி யூனிவர்ஸ் உங்களுக்கான கைடன்ஸை கொடுத்துருக்காங்க. நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் முன்னோக்கி போனீங்கன்னா இந்த மாசம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய மாசமா அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப முடிஞ்சு போய் உங்களுக்கான டிவைன் டைம் ஆரம்பமாக போகுது. டிவைன் டைம் மட்டும் இல்லாம உங்களுக்கான ப்ரொடக்ஷனையும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கறாங்க. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த கஷ்டத்துல இருந்து அந்த பாடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கஷ்டத்தை அப்படியே நவம்பர் மாசத்திலேயே ஒதுக்கி வச்சிருங்க. வரப்போற டிசம்பர் மாசம் புதுசா நீங்க ஆரம்பிங்க. உங்களுக்கான புதிய வாய்ப்புகளையும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கு. இப்போ ஏஞ்சல்ஸ் நமக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இம்ப்ரூவிங் ஹெல்த். உங்க ஹெல்த்ல முன்னேற்றம் தெரியும். நான் நம்ம சேனல்ல நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 3 நாட்கள்ல மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு. அதுலயுமே ஹெல்த்தை பத்தி தான் பேசியிருப்பேன். ஏன்னா நிறைய பேரு எனக்கு அது கிடைக்கல, நான் நினைச்ச மாதிரி எந்த விஷயமும் என் வாழ்க்கையில நடக்கலன்னு நினைச்சே உங்க ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது. உங்க ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான பிளஸ்ஸிங்ஸை ஏஞ்சல்ஸும் கொடுக்கறாங்க. அதே சமயம் நீங்களும் கவனமா பார்த்துக்கோங்க. செட் 1ல உங்க பெயரோட முதல் எழுத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நியூ பிகினிங்ஸ்னு சொல்லி டைப் பண்ணி இந்த புதிய ஆரம்பத்தை கிளைம் பண்ணிக்கோங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சுங்கிறதையும் எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. செட் 2ல உங்க பெயரோட முதல் எழுத்து இருக்குன்னா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படி அமைய போகுதுன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். செட் 2வை பார்க்குறவங்க செட் 2ன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்க. இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்க லைஃப்ல என்ன மாதிரியான பிளஸ்ஸிங்ஸை யூனிவர்ஸ் இந்த டிசம்பர் மாசம் கொடுக்குறாங்கன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். செட் 2ல உங்க பெயரோட முதல் எழுத்து இருக்குன்னா இந்த டிசம்பர் மாசத்துல சூப்பரான பிளஸ்ஸிங்ஸை யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த கஷ்டமெல்லாம் மாறப்போகுதுன்னே சொல்லலாம். உங்களுக்கான கர்மா முடியக்கூடிய நேரமா இந்த டிசம்பர் மாசம் இருக்கு. உங்க தலையெழுத்து மாறக்கூடிய நேரமா இருக்குன்னு கூட சொல்லலாம்.
இந்த டிசம்பர் மாசத்துல யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சக்சஸ். அது மட்டும் இல்லாம ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும், உறவுகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கும். ஒரு சிலருக்கு இது வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது சண்டை சச்சரவுகள் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது எல்லாமே இந்த டிசம்பர் மாசத்துல மாற ஆரம்பிக்கும். ரொம்ப சூப்பரான மாசமா டிசம்பர் மாசம் உங்களுக்கு அமையும். ரிலேஷன்ஷிப்னு மட்டும் இல்லாம பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட சக்சஸ்ஃபுல்லா தான் உங்களுக்கு இருக்கு. உங்க வாழ்க்கையில இந்த டிசம்பர் மாசத்துல நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த கஷ்டம் முடிவுக்கு வரப்போகுதுங்க. இது முடிவுக்கு வர்றதுக்கு உங்க மனசுல தைரியத்தையும் நம்பிக்கையையும் யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்களே ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தா கூட யூனிவர்ஸ் உங்களை விரட்டி அடிச்சு எந்திரிச்சு ஓடு, வேலையை பாரு, உனக்கான கஷ்டம் முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கான சயின்ஸையும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த டிசம்பர் மாசம் ஒரு சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில முடிவுக்கு வரப்போகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் ரொம்ப பொறுமையா ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அந்த விஷயம் முடிவுக்கு வரப்போகுது. அதே மாதிரி எமோஷனலா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும். திடீர்னு கோபம், அழுகை, சந்தோஷம் இது எல்லாம் மாறி மாறி ஒரு கலவையான உணர்வுகள் உங்க மனசுல இருந்திருக்கும். பொறுமையா காத்திருந்தீங்கன்னு நான் சொன்னா கூட பொறுமையா காத்திருக்க என்னால முடியலைன்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த மாசம் ஒரு டெசிஷன் எடுக்க போறீங்கன்னா மத்தவங்க சொல்றத காட்டிலும் உங்க மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. உங்க மனசு சொல்லக்கூடிய செயலை மட்டும் நீங்க செய்யுங்க. அதுக்காக மத்தவங்க சொல்றத நீங்க எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல வரல. அதை கன்சிடர் பண்ணுங்க, ஆனா முடிவை நீங்க எடுங்க. சோலோவா இருந்து ஜெயிக்க வேண்டிய மாசமா இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு யூனிவர்ஸ் சொல்லக்கூடிய ஃபைனல் மெசேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களை சுத்தி போட்டி பொறாமை நிறைந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால எல்லாரையுமே நம்பாதீங்க. உங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. இதுல பார்த்து கவனமா இருந்துக்கோங்கிற ஃபைனல் மெசேஜை யூனிவர்ஸ் இந்த கார்டு மூலமா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் எல்லா நேரங்கள்லயும் நாம நல்லவங்களா இருக்க முடியாது. நமக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் நாம செஞ்சாலே போதும். இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான மாசமா அமையும். இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கறாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்கிவ்னஸ். உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்கள, உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள, உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்கள மறந்துருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்கள மறக்கிறதோட மட்டும் இல்லாம மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிக்கிறத விட பெரிய தண்டனை வேற எதுவுமே கிடையாதுங்க. நீங்க நினைக்கலாம், நான் எந்த தப்புமே செய்யலையே, நான் ஏன் மன்னிச்சு விடணும்னு சொல்லி. நீங்க தப்பே செய்யலைனா கூட உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அவங்கள மன்னிச்சு விட்டுருங்களேன். மன்னிச்சு விடுறதுனால உங்க வாழ்க்கை மாறும்னா நாம ஏன் அதை செய்யக்கூடாது? அதனால உங்களுக்கு தப்பே செஞ்சிருந்தா கூட அவங்கள மன்னிச்சு விடுறதுக்கு பாருங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ்னும் சொல்லலாம், அட்வைஸனும் சொல்லலாம். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு மாசமா அமையும். அது மட்டும் இல்லாம இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாசமாவும் அமைஞ்சிருக்கு. செட் 2ல உங்க பெயரோட முதல் எழுத்து இருக்குன்னா லக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமா இருந்ததுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ செட் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு இந்த டிசம்பர் மாசம் எப்படி இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். செட் 3ல உங்க பெயரோட முதல் எழுத்து இருக்குன்னா செட் 3ன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த கார்டோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க.
செட் 3ல உங்க பெயரோட முதல் எழுத்து இருக்குன்னா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய blessings என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். செட் 3ல உங்க பெயரோட முதல் எழுத்து இருக்குன்னா இந்த டிசம்பர் மாசம் ரொம்ப வேகமான ஒரு மாசமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. யாரையும் கவனிக்க மாட்டீங்க. என் பாதையில நான் முன்னேறி போறேன்னு சொல்லி போய்கிட்டே இருப்பீங்க. ஆனா ஒரு சில சமயங்கள்ல யோசிக்காம நீங்க முடிவெடுக்கிற மாதிரி தெரியுது. அதுலயும் குறிப்பா ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அந்த மாதிரி முடிவுகளை எடுக்காதீங்க. நிதானமா யோசிச்சு முடிவுகளை எடுக்கிறதுக்கு பாருங்க. இந்த மாதிரி நீங்க யோசிச்சு முடிவெடுக்கும் போது அது உங்களுக்கு சாதகமா இருக்கும். ரிலேஷன்ஷிப்னு மட்டும் இல்லாம ஜாப்ல கூட நீங்க கவனமா யோசிச்சு முடிவெடுங்க. அதே மாதிரி இந்த டிசம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வரப்போகுது. ஒருத்தரை பத்தின உண்மை முகம் உங்களுக்கு தெரிய வரலாம். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நபர்கிட்ட இருந்து கம்யூனிகேஷனும் இந்த மாசம் உங்களுக்கு வருங்க. உங்களுக்கான மன தெளிவு கிடைக்கும். ஒரு சில முடிவுகளை நீங்களே எடுப்பீங்க. இந்த மாசம் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத மனிதர்கள், அதாவது ஒரு சில சமயங்கள்ல ஒரு சில நபர்கள் பாத்தீங்கன்னா நம்மள யூஸ் பண்ணிப்பாங்க. சிச்சுவேஷனை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியான மனிதர்கள் உங்க வாழ்க்கையில இருந்து வெளியேற போறாங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தனிமையில இருக்காதீங்க. 4 பேரோட சேர்ந்து இருங்க. அதே மாதிரி எந்த ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நிதானத்தை கடைபிடிங்க. யோசிச்சு முடிவெடுங்க. அடுத்ததா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதுலயும் உங்க நம்பிக்கைக்குரிய நபர்கள் கூட டிஸ்கஸ் பண்ணி எந்த ஒரு முடிவையும் எடுங்க. உங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் செலிப்ரேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஃபைனலா யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கைடன்ஸ், உங்க உள்ளுணர்வை நம்புங்க. மத்தவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டா பிஹேவ் பண்ணுங்க. அதாவது கைண்டா இருங்கன்னு சொல்லி யூனிவர்ஸ் உங்களுக்கான மெசேஜை கொடுத்திருக்காங்க. ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னு இப்ப நாம பார்க்கலாம். திரும்பியும் பாருங்க, கம்யூனிகேட் கிளியர்லின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாசம் உங்க கம்யூனிகேஷன் கிளியரா இருந்தா இந்த டிசம்பர் மாசம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாசமா அமையும். அந்த பிளெஸிங்ஸை தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செட் 3ல உங்க பெயரோட முதல் எழுத்து இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸ்ல செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. இப்போ 3 செட்டுக்கும் டிசம்பர் மாசத்துக்கான ப்ரெடிக்ஷன்ஸை நாம பார்த்துட்டோம். இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.